Hi friends, welcome to Raga's Kitchen friends. இன்னைக்கு வீடியோல இட்லி தோசைக்கு நல்ல சுவையான அதே மாதிரி நல்ல வாசனையான தக்காளி புதினா சட்னி எப்படி பண்றதா friends பார்க்க போறோம். இத செய்யிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்தறலாம். இது நல்லா வறுபடட்டுங்க. ஓரளவுக்கு பருப்பு நல்லா கலர் மாறி வரப்போ நம்ம அடுத்த பொருள் சேர்த்தறலாம். எப்பயும் ஒரே மாதிரி சட்னி செய்கிறதுக்கு அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சட்னி செஞ்சோம் அப்படின்னா சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 6 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துடலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் ரொம்ப வதங்கணும் தேவையில்லைங்க, லைட்டாக சாஃப்டானாலே போதும். இப்போ இது கூட காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துருக்கோம். நான் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. இப்போ லைட்டாக சாஃப்டாகிருச்சு வெங்காயம். இப்போ ஒரு கட்டு புதினா இலை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இது கூட சேர்த்துடலாம். நல்லா கழுவிட்டு சேர்த்துருங்க. புதினா போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிரும். நல்லா பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா சுண்டி நல்லா வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு புதினா நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போது 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஆப்பிள் தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த சட்னி நல்லா வாசனையாகவும் இருக்குங்க, அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். 2 தக்காளி சேர்த்துட்டு இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனா போதும். தக்காளி கொஞ்சம் சாஃப்டானா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்க்க போகிறேன். சாதாரணமாக நம்ம புதினா சட்னிக்கு கொத்தமல்லி சேர்த்து நம்ம செஞ்சோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சூட்டுக்கே கொத்தமல்லி நல்லா வதங்கிருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி போட்டாலே போதும். இது கொஞ்சம் சூடாக ஆறட்டும். இப்போ நம்ம வதக்கிறது எல்லாமே வதக்கியாச்சுங்க, நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம அதில் இருந்த தண்ணியே போதுமான அளவாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்ததை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இது கூட தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க, இப்படியே நம்ம தொட்டு சாப்பிட்டாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தாளிச்சு கொட்டிடலாம். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டு நான் அதில் சேர்த்துட்றேன். சுவையான தக்காளி புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க.